தமிழ்நாட்டில் தமிழர்கள் சிறுபான்மையாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி தமிழ்நாட்டில் போயிட்டு தமிழர்கள் வந்து சிறுபான்மையாக இருக்காங்க, எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கீங்க? அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make places powerful. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 62% கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம். நாங்கள் வைக்கிறது தான் இங்கே சட்டம். இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லைன்னா வெளியில போங்கடா. நாய்ங்களா? யாரை பார்த்து நாய் நீங்க? உங்க எல்லாரையும் பார்த்தாண்டா சொல்றேன். இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா இப்போ ஓடி போயிருங்கடா. எங்களை ஒரு மயிரும் புடுங்க முடியாது. இப்படியான பேச்சுக்கள் எல்லாம் அவர் பேசினார். நீ ரொம்ப யோக்கியம். கடந்த 20 வருடங்களுக்கு மேலாகவே நான் இதை சொல்லிக்கொண்டே வருகிறேன். 40 வருஷமா இல்ல 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். எங்கெல்லாம் தமிழர்கள் இந்துக்கள் சிறுபான்மையாக மாறுகிறார்களோ அங்கெல்லாம் நிச்சயமாக நாம் நம்முடைய உரிமைகளை இழந்து இந்த நாட்டினுடைய மதச்சார்பற்ற தன்மை பாதிக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கா வல்லவன். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாகிவிட்டால் அந்த இடத்திலே ஜமாத்துகளின் ஆட்சி. இந்துக்கள் தாங்க தமிழராக இருக்க முடியும், கிறிஸ்தவர்கள் எப்படி தமிழராக இருக்க முடியும்? கிறுக்கா போய் வேலையை பாரு. லூசு லூசா இவனுக்கு ஆத்தா நடந்துக்கு இருந்தா லூசுண்டு போறா. சைவம் வைணவம் இதெல்லாம் இந்த தேசியத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வழிபாட்டு முறைகள். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. ஆனால் கிறிஸ்துவம் என்பது ஒரு நாடு பிடிக்கின்ற கூட்டமாகத்தான் அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்திலேயே மதம் பரப்புதலுக்காக வந்தார் கால்டுவெல். மதம் பரப்புவதற்காக வந்தார்கள், வியாபாரத்திற்காக வந்தார்கள், அவங்க நாடு பிடிக்க வந்தார்கள், வணிகத்திற்கு வந்தார்கள். அப்ப ஆரியர்கள் எதற்காக இந்தியாவுக்கு வந்தாங்க? ஆரியர்கள் என்பது இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அப்ப ஆரியர்கள் எதற்காக இந்தியா? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தெரியாது. ஆரிய திராவிட இனவாதம் என்பது உங்களுடைய கட்டுக்கள். இல்ல நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவல. ஆரியர்கள் எதற்காக இந்தியாவிற்கு? ஆரியர்கள்லாம் இந்தியாவின் மண்ணின் மைந்தர்கள். செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. ஆரியர்கள் எதற்காக இந்தியாவிற்கு? ஆரியர்கள்லாம் இந்தியாவின் மண்ணின் மைந்தர்கள். நம்ம வரலாற்றுல வச்சிருப்போம். அது உங்க வரலாறு, அதுல நான் ஒத்துக்கொள்ள வேண்டிய வரலாறு. அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்தியாவில் வந்த பூர்வகுடிகள் பார்த்தீங்கன்னா இங்க கூட திராவிடர்களா இருந்திருக்காங்க. திராவிடர்கள் பொய்யான தகவலை சொல்ல அம்பேத்கர் பொய்யான தகவல். நான் படிச்சு காட்டா? நான் தான் சொல்றேன், அம்பேத்கருடைய கோடெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஆரிய திராவிட இனவாதம் இதை டஸ்ட்பின்ல போடுங்கன்றார் அம்பேத்கர். அதுல இருந்து அவன் வேற லெவல் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க சார். ஆரியர்களுக்கு எந்த மொழி வந்து தாய்மொழியா? ஆரியர்களுக்கு எந்த மொழி தாய்மொழி எல்லாம் கிடையாதுங்க. மொழியற்றவர்கள் ஆரியர்கள். அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா? மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, தமிழர்கள் என்று தமிழர்கள் அப்படிங்கிறது வந்து மானுட இனம் தான் எங்க இனம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. எம்பெருமான் ஸ்ரீராமன் அவதரித்த அயோத்தி ராம ஜென்மபூமியிலே கூட ராமன் பெயரில் நாடு கிடையாதுங்க. ஆனா எங்களுடைய ராமநாதபுரத்துல ராமன் நாடு. இந்த நாடு, இந்த தமிழ் ராமனை காவிய தலைவனாக வைத்திருப்பது ராமனை பாடுவதற்காக தாங்க எங்க தமிழ். அப்புறம் ஏன்டா நான் பல்லு விளக்குற? பாடிக்கிட்டே போக வேண்டியதானடா. அப்ப கம்ப்யூட்டர்ல பல்லு விளக்குறா, இவன் இன்னும் திருப்புகளையே பாடிட்டு இருக்கானுங்கடா. தமிழ்நாட்டுல வந்து அயோத்தியும் தமிழ்நாடு தானுங்க, அயோத்தி இந்திய நாடு தானுங்க. என்ன அயோத்தி என்ன ஆப்பிரிக்கால இருக்கா? அயோத்தி என்ன ஐரோப்பால இருக்கா? தமிழ்நாட்டுல. ஆமா, அயோத்தி எப்படி தமிழ்நாடு? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத.
நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இப்ப மதுரை ஆதீனம் வந்து அதிமுக சப்போர்ட் இந்த இந்து பண்றாங்க சொல்றப்போ ஆமா. அரசியல் கிடையாது. ஆனா ஜார்ஜ் பொன்னையா வந்து அரசியல் அவர் பேசினா அரசியல். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கண்காணிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி. நான் என்ன இட்லி ஆகணுமா? இதுக்கு பொசகட்டவன். இப்ப நீங்க கிறிஸ்துவருக்கு எதிராக பேசுறீங்க. நான் கிடையவே கிடையாது. நான் கிறிஸ்தவர்களின் நண்பனுங்க. நீயா நண்பே? கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. அங்க வந்தா தீண்டாமை இல்ல வாங்கன்னு கூட்டிட்டு போய் அங்க போய் எப்படி நாடார் வந்தான்? அப்ப இங்க இந்து மதத்துல எல்லாம் இருக்குதானே தீண்டாமை இந்து சாதி? மதத்துல இருக்குதுங்கிறீங்க. அதனால தான் போறாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். ஓ, ஜாதி இருக்கிறதுனால தான் போயிட்டார் ஜோசப் நீங்க பொன்னையா, இல்லையா? சொல்லக்கூடிய தீண்டாமை சாதி எல்லாமே இங்க இருக்கிறதுனால மாறி போறாங்க. சார் அதெல்லாம் இல்ல, நான் திரும்பி வாங்கன்னு கூப்பிடுறேன். பிஞ்சு போயிடும் பாத்துக்க. போடா போடா, எவனு பார்க்க கூடாது பாத்துக்க. இந்து தலைவரா? மதுரை எங்க அண்ணனை சொல்லுங்க பார்க்கலாம். மதுரை ஆதீனத்தை இந்து இந்து தலைவர் கிடையாது, சிவனை வழிபடுறவங்க என்னவா இருக்காங்க? அதனால நாங்க சொல்றோம், நாங்க வந்து எங்களுக்குள்ள பல பிரச்சனை இருக்குது. தலைவருக்கு 1000 பிரச்சனை இருக்காது. எனக்கு வயசு ஏறிட்டு போகுது, குடும்ப சூழ்நிலை பாரம் அதிகமாயிட்டு இருக்கு. நான் அதான் பார்க்க முடியும். நான் இப்படி போட்டு பண்ண முடியாது. என்ன, ஒரு மனுஷன் ஒரு அளவுல தான் ஜாலியா இருப்பான், ஒரு பிரச்சனை வரும். எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பிரச்சனை எல்லாம் பேசாம அந்த பிரச்சனையை தான் பேசணும். வேற என்ன, அந்த பிரச்சனையை பேசுறதுக்கு தான் நாங்க வச்சிருக்கிறோம். சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அம்பேத்கர் தூக்கி பிடிச்சு பேசுறீங்க நீங்க. அம்பேத்கர் எதுக்குங்க? அம்பேத்கர் வந்து எங்களுடைய தலைவருங்க, தேசிய தலைவருங்க. அவரு அந்த தேசிய தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி இந்து மதத்தை பார்த்து நான் தான் இந்து மதம் ஒண்ணு இல்லன்னு கூட முதல்ல இல்ல பலமுறை தெளிவுபடுத்திட்டேன். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. நான் தான் இந்து மதம் ஒண்ணு இல்லன்னு கூட முதல்ல இல்ல பலமுறை தெளிவுபடுத்திட்டேன். உப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்துக்க. இன்னும் 20 வருடங்கள் ஆனாலும் சரி, 200 வருடங்கள் ஆனாலும் சரி, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், ரோஜா மலர்ந்தே தீரும், தேவயானி மலர்ந்தே தீரும், மந்த்ரா மலர்ந்தே தீரும். தமிழகத்திலே நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கான அது 3 வருடம் போதுமா 5 வருடம் போதுமா என்பதை நம்முடைய உழைப்பு தான் பதில் சொல்லும். ஆக மட்டில் நாங்கள் 234 தொகுதிகளிலும் வென்றோம். வென்றீங்களா? இல்ல, கர்நாடகாவில் வென்றோம். தமிழகத்தில் கூடிய விரைவில் வெல்வோம். எப்போ? இன்னொரு 20 வருஷத்துல. ஜனதாவின் தமிழக தலைவராக பொறுப்பேற்க உள்ள அண்ணாமலை கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக சென்னைக்கு பயணம் செய்கிறார். இது என்ன பண்றது? இவன் இழப்ப இந்தியா தாங்கிக்காதா? எங்க போகணும்? சாயந்தரமான டீ கிங்க தான் வர கல்ல எடுத்து அடிச்சிட்டுமா? என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.